ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன் ஆமீன். ஆண்டவர் நடுவர் மீண்டும் இன்னொரு வாரம் நம்ம வாழ்க்கையில் கொடுத்து விசேஷமாக இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு அவரை காண நம்மளுக்கு உயிர் கொடுத்த தேவனுக்கு நம் தோத்திரம் சொல்வதாக இருக்க வேண்டும். முக்கியமாக இன்றைக்கு தோத்திர பண்டிகை ஆராதனை. டுடே இஸ் அ தேங்க்ஸ் கிவிங் சண்டே. ஆக இன்றைக்கு நீங்கள் சில நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுப்பேன். யாராவது முன்னுக்கு சாட்சி சொல்கிறதுனாக்கா இன்றைக்கு சாட்சிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கு தோத்திர பண்டிகைனால ஆண்டவர் நீங்கள் தோத்திரம் சொல்லணும், நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. பச்சையாக சொன்னாங்க சொல்கிறாங்கன்னா நன்றி கெட்டவனாக கேட்கக்கூடாதுன்ட்டு நீங்கள் இல்லையா? ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த ஆண்டவருக்கு அவரோட மகிமைக்காக நீங்கள் நன்றி சொல்லுவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் இந்த ஆராதனை இந்த நாள் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதே சமயத்தில் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்த அந்த ஆண்டவர் உங்களுக்கு வேலை கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு சம்பார்த்தனை கொடுத்து அது ஆண்டவருக்கு இன்றைக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க. அது காணிக்கையாக இன்றைக்கு நம்ம காணிக்கு முன்னுக்கு என்வலப் பின்னால் இருக்குது. அந்த தோத்திர பண்டிகை என்வலப்பை அது உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அந்த என்வலப்பில் காசு போட்டு முன்னுக்கு நான் ட்ரை வச்சு நிற்பேன். அப்போ நீங்கள் அந்த காணிக்கு நீங்கள் போகலாம். ஸோ டுடே இஸ் அ தேங்க்ஸ் கிவிங் சண்டே. உங்களுக்கு அந்த வாய்ப்பு நான் கொடுக்குறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமாக நீங்கள் எதிர்பாராத சூழ்நிலையிலே கஷ்டத்தில் நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கார். நீங்கள் மிக வேதனையாக இருக்கும்போது நீங்கள் ஜெபித்து இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நீங்கள் நன்றி சொல்வர்களாக இருக்க வேண்டாம். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுங்கள். ஆண்டவர் அதை சொல்கிறார், நான் செய்த அற்புதத்தை யார் என்னை என்னை கனம் பண்ணுறானோ, என்னை மதிக்கிறானோ, பப்ளிக்கில் அதாவது பொதுவாக என்னை குறித்து நீ பேசுகிறியோ, அப்போ ஆண்டவர் பரலோகத்தில் நியாயத்திற்கு நாட்களே உன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுவார், இவன் என் பிள்ளை, என் மகன், எனக்காக சாட்சி சொன்னான்ட்டு. அதையால் நீங்கள் வெட்கப்படக்கூடாது. நீங்கள் வெட்கப்பட்டுனாக்கா அப்போ நியாயத்திற்கு நாட்களில் ஆண்டவர் உங்கள் மேலே வெட்கப்பட்டுருவார். நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றவர். சரிங்களா? சுருக்கமாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எத்தனை பேர் நீங்கள் கதை ரொம்ப பெருசாக இருக்க வேணாம். நம்ம இங்கே சீரியல் ரெக்கார்டிங் பண்ணல, அது தொடர் கதை மாதிரி. சுருக்கமாக ஆண்டவர் உனக்கு என்ன நன்மை செய்தார், நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருந்த அந்த நன்மை செய்தால் இப்போ நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்கள் முன்னுக்கு வரலாம். ஓகே, யார் வரா வாங்க, மைக் எடுத்துக்கொடுங்க. அந்த மைக் ஆன் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஓகே. ஜெசிகா அந்த கேமரா இங்கே நின்றுங்க. அந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அந்த சாட்சியை ஜூடி பண்ணு. எங்கே போச்சு ஜெசிகா? ஓகே, சொல்லலாம். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இது நான் ஓகே ஸ்டார்ட் பண்ண. நன்றி நன்றி. இதை கால வேலையில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். வர வியாழக்கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எங்கள் அப்பாவோட தங்கச்சி என்கிட்ட 2 வெள்ளி கேட்டாங்க. எங்கள் அப்பாவோட தங்கச்சி அவங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி வீட்டு நடத்தாங்க எடுத்தாங்க. அவங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி, 4 லட்சம் வெள்ளி, 5 லட்சம்லாம் இருந்தால் எடுத்தாங்க. அது சாட்சி அவங்க தெய்வம் இங்கே இருக்காரு, சாமியோட கணவர். செவ்வாய்க்கிழமை அவங்க என்கிட்ட 2 வெள்ளி கேட்டாங்க. வயது அவங்க காசு இல்லை, எனக்கு 2 வெள்ளி கொடு. அவங்க வரப்போனால் என்னை பார்க்குறாங்க, அப்படி கேட்பாங்க, 2 வெள்ளி கொடு, 3 வெள்ளி கொடுன்னு கேட்பாங்க. நானும் சொன்னேன், என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட காசு இல்லைக்கா, நான் காசு இல்லை, நான் பேங்க் 2 வாரமாக செக் பண்ணிக்கிட்டு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நான் 2 வாரமாக என்னோட ஓகே கார்டு வச்சுருக்கேன். ஓகே கார்டு 3 வெள்ளி போடுவாங்க. அப்புறம் இந்த மைசாரான்னு சொல்லியிருப்பாங்க, அது 1000 வெள்ளி போடுவாங்க. 2-3 காசு போடுவாங்க. அப்புறம் இபே எழுதி போட்டேன். அதில் மாதம் 1000 வெள்ளி கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 2 வாரத்துக்குள்ளே பார்த்து செவ்வாய்க்கிழமை அந்த எனக்கு காசு போட்டுருவாங்க. 5ஆம் தேதி 6ஆம் தேதியில் காசு போட்டுருவாங்க. ஆனால் வியாழக்கிழமை நான் மட்டும் சொல்லிட்டு சாயங்காலம் என் தங்கச்சி விட்டு போயிட்டேன். சித்தியானதுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அவங்க வீட்டில் இருக்கிறேன். எனக்கு தெரியும் யாரும் மேலே எனக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம் எனக்கு தான் தெரியும். யாரும் எப்படி எப்படின்னு எனக்கு தான் தெரியும். மனசு மற்றவங்க தெரிஞ்சது எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அன்னைக்கு பாருங்க, எங்கள் தங்கச்சி வீட்டில் இருக்கிற எனக்கு தெரியும் ஆண்டவர் வந்தார், இந்த காரியம் ஆண்டவர் செஞ்சாரு எனக்கு தெரியும்.
நான் என்ன பண்ணிட்டேன், திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 செகண்ட் கூட இல்லை. வீட்டில் இருந்து நான் பேங்க் போயிட்டு அங்கே போய் பார்க்குறேன், 1000 வெள்ளி பேங்க்ல இருக்கு காசு. எனக்கு தெரியுது ஆண்டவர் செய்யாரு, மற்றவங்க யாரும் செய்ய முடியாது. பிசாசு எவ்வளோ பெரிய தடைகளை என் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் சரி, அது மத்தியில் என் ஆண்டவர் எனக்கு நன்மைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார் இது வரைக்கும். அதனால சொல்கிறேன், என்னோட ஜெபத்தில் சரி, காலையில் ஜெபத்தில் சரி, மத்தியானம் ஜெபத்தில் சரி, பிசாசு பயங்கரமான காரியமாக கொண்டு வரேன் என் கண்முன்னுக்கு என் வாழ்க்கையில். அதனால் அது பற்றினோம் என் ஆண்டவர் இன்னைக்கு கூட நான் இன்னைக்கு உயிராக எடுத்துருக்காங்கன்னு இயேசு கிறிஸ்து தான். என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, என்னோட கூட பிறந்த சொந்த பந்தம் யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனுஷன் என்னன்னா நினச்சிட்டு போட்டுங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார், அந்த 1000 வெள்ளி ஆசீர்வதிச்சாரு. நான் சேர்ச்சிக்கு போன மாதம் 100 வெள்ளி என்ன பண்ணுவேன், தசமாக கொடுப்பேன். அந்த காசை 200 வெள்ளி சேர்த்து வச்சு, இந்த மாதம் சேர்த்து வச்சு 200 வெள்ளி தசமாக எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்டர் சொல்றாரு, இந்த வாரம் என்ன சொல்லணும்னு சொல்லி சோதர பண்டிகை அதுல 50 வெள்ளி எடுத்து வச்சிருக்கேன். அந்த 1000 வெள்ளியில அவங்களுக்கு 20 வெள்ளி கொடுத்தேன். என் அத்தை எனக்கு அத்தை வேணும், 20 வெள்ளி கொடுத்தேன், கழிச்சுங்க அப்படின்னு. ஆண்டவர் நல்லதா இருக்கிறாரு. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்ய போறாரு, செய்து கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கும் நம்ம சபையில் உள்ளவங்க, நம்ம சபையில மாத்திரம் நம்ம ஜெபிக்காருங்க, மற்றவங்களுக்காக ஜெபிங்க, பிறருக்காக ஜெபிக்க தான் ஆண்டு சொன்னாரு. ஸோ மற்றவங்களுக்காக பாரப்பட்டு கவலைப்பட்டு ஆஸ்பத்திரி வியாதிப்பட்டு நிறைய பேருக்காக ஜெபிங்க. நம்ம ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நம்ம ஆண்டவர் நல்லவங்க. எனக்கு செய்த அற்புதங்கள் உங்களுக்கு செய்வாருன்னு நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். சூழ்நிலைகள் மாற்றுகின்ற தேவன் நம்ம ஆண்டவர். ஓகே, இரண்டாவது யார் வர போகிறா? வாங்க முன்னுக்கு வருவன்னு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி வர போவாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும். எங்க அப்பா ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரு. எங்க அப்பா இறந்து மறுநாள் எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எல்லாரும் கோவிட்னு சொல்லி ஸ்டேஜ் 4 ரொம்ப மோசமா இருந்தாங்க. அவங்க இறந்து பேரவங்க கூட சில பேர் சொன்னாங்க. இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கு உயிர் கொடுத்து ஒரு பலத்தை கொடுத்து இன்னொருக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்து வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இடையில கூட டெங்கி சொல்லி திரும்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அப்பயும் அவங்க ரொம்ப மோசமாயிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே டெங்கின்னு சொல்லி கூட ரொம்ப அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆண்டவரோட கிருபையில் 5 நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களோட பிளட் டெஸ்ட் கூட எல்லாமே 5 நாள் நார்மலாக இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் இன்ன வரைக்கும் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பொருளாதார பிரச்சனை கூட இல்லாமல் இன்ன வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினாலும் பலத்தினாலும் எங்களுக்கு தாங்கிட்டு வராரு. அதுக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எங்கள் சபையாருக்கு ப்ரே பண்ணவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். குடும்பத்தில் சில நேரத்தில் நம்ம எதிர்பாராத அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படி போகும். இருந்த போதும் நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஜீவன் உள்ளவர். யோபுவோட சூழ்நிலை நீங்கள் பார்க்கும்போது மிக மோசமான சூழ்நிலை போனார் யோபு. அவரோட பொண்டாட்டி கூட நீ ஆண்டவர் வெறுத்திருத்த, ஆண்டவர் நீ துசித்து நீ சத்துப்போ அப்படின்ட்டு சொந்த மனைவியே சொன்னாங்க யோபு பார்த்து. ஆனால் இருந்த போதும் யோபுவோட விசுவாசத்தை ஆண்டவர் மிகவும் பாராட்டுறார். யோபு என்ன சொன்னார் பாருங்க, ஆண்டவர் உனக்கு நல்லது செய்யும்போது நீ ஆண்டவருக்கு தோத்துறன்ற அதே ஆண்டவர் உனக்கு அந்த சூழ்நிலையை கஷ்டமான சூழ்நிலைக்கு அவரை துசிக்கிறே, அவரை வெறுத்துரு அப்படின்ட்டு சொல்கிறியே பைத்தியக்காரினி அப்படின்ட்டு யோபு தன் மனைவியை பார்த்து சொன்னார். அது நம் ஆண்டவர் உங்களோட திராணிக்கு மீறாக எந்த ஒரு சூழ்நிலை தான் அவர் மேலே விசுவாசமாக இருங்கள். ஆண்டவர் நம்ம பார்த்தோம்
விசேஷமாக சிஸ்டம் ஆளாக போன காலங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் கைவிடலை. நீங்கள் திருச்சபையாக எல்லாரும் நீங்கள் ஜெபித்துங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். நம்ம ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் ஜெபிங்க, தாங்குங்க அந்த குடும்பத்தை உங்கள் ஜெபத்தால். நிச்சயம் ஆண்டவர் இறக்கப்படுவார். ஏன் நம்ம ஆண்டவர் இறக்கமுள்ள தேவன், நல்லவர். சரிங்களா? அடுத்தது யாராவது வரீங்களா? வாங்க, கம். ஓகே, சாஸ்திரம். நான் வந்து என்னோட ஸ்டடீஸ் பற்றி சொல்லணும். எல்லாருக்கும் தெரியும், யூனிவர்சிட்டி படிச்சிருக்கேன். ஆனால் எப்படி படிப்பேன் கூட்டாளிகளுக்கு தெரியும். சிடி லெவல் தான் நான் படிக்கிறது ஃபுல்லாகவே. ஆனால் நான் காலேஜ் போனதுக்கப்புறம் என் கிரேட்ஸ் வந்து படிக்க மாட்டேன், ரொம்ப தான் சோம்பேறி. வீட்டுக்கு வந்தாலும் படிக்க மாட்டேன். ஆனால் எக்ஸாம் டைம் மட்டும் ப்ரே பண்ணி பேசுப்பா, கிரேட் மட்டும் குறைஞ்சிருக்கூடாது. எனக்கு காலேஜ் போகிறப்பே சொல்லிட்டாங்க 3 கீழே வந்துட்டா அப்புறம் வந்து அவங்க சிஜிபி ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு. காலேஜுக்கு போய் என்னோட எக்ஸாம் கிரேட்ஸ் எல்லாமே வந்து ஏவும் பியும் மட்டும்தான். 5 பாடல 5 பாடத்தில் 2 பாடத்தில் பி இருக்கும், அது கூட B+. மற்றதுலாம் வந்து A+ தான். என்னோட கிளாஸில் முடித்து என்னோட கிரேட் சிஜிபியை வந்து 3.3 above இருந்துச்சு. கற்றுக்கிறேன். அல்லேலூயா. நல்லவர் ஆண்டவருடன் தன் பிள்ளைகளை கொடுப்பது மாட்டார். நீங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் கேட்கும்போது பதில் கொடுப்பார். அதே சமயத்தில் நீங்கள் படிங்க. படிக்காமல் நீங்கள் இருக்கிற அப்படியே படிக்கணும். சரிங்களா? படிக்கிறது எனக்கு புரியணும் ஆண்டவரே, அந்த படித்ததெல்லாம் ஞாபகமாக இருக்கணுன்ட்டு ஆண்டவர் ஆவியானவர் மூலியமாக உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா ஆவியானவர் வேலை அதுதான். உனக்கு கற்றுக் கொடுக்கறதும் உன்னை வழி நடத்துறதும் ஆவியானவரோட வேலை, கண்டிக்கிறதும் ஆவியாரோட வேலை. அப்போ நீங்கள் ஒப்பு கொடுங்க. சரிங்களா? படித்து ஆண்டவர்கிட்ட ஞானத்துக்கு இறங்க. என் செவிகள் திறக்கப்படு. ஆண்டவர் சொல்கிறதில்ல, காது உள்ளவன் கேட்க கடவான். சரிங்களா? வேறு யாராவது இருக்கிறீங்களா? இல்லைனாக்கா ஜோன்சன் வாங்க, பாதி வரைக்கும் வந்துட்டுங்க. நீங்கள் வந்துடுங்க, முடிச்சிருங்க. ஓகே. இன்றைக்கி வந்து சாட்சி நாள். ஏன்னா இன்றைக்கி தோத்திர பண்டிகை. எப்போதும் நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு. இன்றைக்கி ஆண்டவருக்கு தோத்திர பண்டிகைனால தோத்திரம் சொல்லணும். we have to thank God for what he has done for us. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி என்னென்னா, என்னோடய வாழ்க்கை சாட்சி. நான் என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணும்போது ஓகே, என் ஒய்ஃபை நான் கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை, சொத்துக்கிட்டு எதுவுமே இல்லை. பேச அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க எனக்கு கல்யாணம் அவ்வளோதான். 2 வருஷம் நாங்கள் சேவையில் இருந்தோம், எதுவும் இல்லை. அவங்க காடி வச்சுருந்தாங்க. அப்புறம் 2 வருஷம் கழித்து ஸ்கூலில் வந்தார். அவர் தான் எங்களுக்கு சபை கூட்டு வந்தார். ஸோ அவர் ஒன்று எனக்கு சொன்னார், நீங்கள் ஆண்டு ஊழியர் செய்யல. அப்புறம் எல்லாமே ஆண்டு உங்களுக்கு பொறுப்பாடு சொன்னார். நான் 0ல் இருந்தேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 600,000 ஒரு சொத்து எனக்கு இருக்குது. ஆண்டவருக்கு அவ்வளோ ஆசை கொடுத்தாரு, ஹீரோ ஆக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர். 2வது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆசீர்வாதம் நீங்கள் போதுன்னா நம்பர் 1 என்ன நீங்கள் செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ப்ரேயர் இருக்கணும். 2வது ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியர் செய்யணும். அது என்ன ஊழியர்லாம் நீங்கள் செய்யணும். 3வது நீங்கள் தசமம் கொடுத்து பாருங்கள், உங்களோட ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும். அது நான் உண்மையாக சொல்ல என் வாழ்க்கையை நான் அனுபவிச்சிருக்கேன். என்றைக்கு நாங்கள் தசமம் கொடுக்க ஆரம்பிச்சோமா, அங்கிருந்து எங்களோட ஃபைனான்ஸ் இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. கையில் காசு இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் எங்களை ஆசிரிச்சு தான் இருக்காரு. இதுவரைக்கும் எங்களை ஆசிரிச்சிருக்காரு. ஸோ இந்த வருஷம் முழுதும் எங்களுக்கு ஆண்டவர் பெரிய பெரிய ஆசிரியர் செஞ்சுருக்காரு. இன்னும் வந்து செய்வார் என்று நான் சுவாசிக்கிறேன். ஆண்டவர் வார்த்தையே சொல்லுது, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எப்படி கொடுக்குறாராம்? அழுத்தி அமுக்கி குலுக்கி ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக ஆப்பேன். அப்போ அவங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார்கள். ஆண்டவர் அவங்களே பாருங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் கொடுக்குறார். அது நீங்கள் அனுபவிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார்ல, என்னை
சோதித்துப்பார். டேஸ்ட் அண்ட் see. நீ சோதித்துப்பார். that I am good. நான் நல்லவர் என்று நீங்கள் அறிவீர்கள். அல்லேலூயா. ஓகே, வேறு யாராவது இருக்கிறாங்களா? இல்லைனாக்கா வாங்க சிஸ்டர். இன்றைக்கி நான் இதோட அடுத்த வருஷம்னா நீங்கள் இந்த வாய்ப்பு விட்டாக்கா இன்றைக்கி தோத்திர பண்டிகை. வாங்க சொல்லுங்கள் சிஸ்டர். ஆமென். நான் இங்கே பங்காபதிக்கு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் எங்கள் அக்கா வீடு ஆனால் நாகம்பத்தில் எங்கள் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப பிரச்சனை அனுபவிச்சிருக்கேன். வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி நான் என்னன்னு தெரியாம வாழ்ந்தவன். சம்பாதிப்பா எல்லாம் அப்படியே போவோம் பிள்ளைங்களுக்கு. பாருங்க, நம்ம பிள்ளைங்கன்றோம், ஆனால் பிள்ளைங்க நம்மளை தூக்கி கலப்பாப்பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டா. நான் எங்கள் அக்கா வீட்டில் ஏற்கனவே இருந்திருக்கேன். சொல்லாமல் ஓடிடுவேன் பிள்ளைங்க கூட்டிகிட்டே. நான் அப்படி தான் செய்வேன். ஏன்னா 3-4 வாட்டி அப்படி அவங்க ஏமாற்றிருக்கேன். ஆனால் நான் எத்தனை வாட்டி எங்கள் அக்கா என்னை வாமடின்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன அப்படி கூப்பிடும்போது நான் இந்த தடவை வரும்போது, அக்கா எனக்கு பசிக்குதுக்கா, எனக்கு கோழிக்கறி சாப்பிடணுக்கா, எனக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுங்க. வெளியே நின்று கேட்டுக்கிட்ட நின்று அப்போ எங்கள் அக்கா, ஏய் நீ வா முதல்ல இருக்கிற சாப்பிடு. அப்பயே அவங்க மகளை விட்டு அனுப்பி கடையில் போய் கூலி வாங்கிட்டு வா, என் தங்கச்சி சாப்பிடணுன்ட்டு. அன்னைக்கு நான் இந்த வீட்டில் இருந்தேன். எங்கள் அக்கா என்னை எவ்வளோ நல்லா பார்த்தாங்க. நம்ம படிங்க, நான் வேலை எல்லாமே எத்தனையோ வருஷம் எங்கள் அக்கா கூட இருந்தேன். அப்போ எங்கள் அக்கா சொன்னாங்க, அது கலக்குது நான் இருக்கேன் அவனுக்கு. அப்போ எனக்கு கண் ஆப்ரேஷனுக்கு 5ஆம் கிளாஸ் 10ஆம் தேதி டைம் கொடுத்துட்டாங்க. நான் 0, உண்மையிலே 0. வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, திரும்ப படிக்குது. அப்போ எங்கள் அக்கா சொன்னாங்க, நீ ஏன் கவலைப்படுற, அவங்க பிள்ளைங்க கொடுக்குற காசு உண்டியில் போடுவாங்க, அவங்களுக்குன்னு ஆசைப்பட்டது எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அந்த உண்டியில் உடச்சி 1000 வழி என்கிட்ட கொடுத்தாங்க. நீ இருக்கும்போது கூட நீ ஏமாற்ற மாட்டேன், எனக்கு தெரியும், நீ கூட மரம் கட்பாடு பண்ணிட்டு. அப்போ லேன்ஸ் டாக்டர்னு சொன்னாங்க, 300 வெளியில் போடுறது தான் உங்களுக்கு உறுதி. ஏன்னா அவங்க கண் ரொம்ப பாய்ச்சிருச்சு. மெசிமம் 500 வெளி 200 வெளி. ஆனால் 700 வெளி அவங்க எட்டது பருவம் கெட்டது பருவம் எல்லாம் தெரியும். அப்போ அக்கா மக தான் என்னை கூட்டிகிட்டு அலைஞ்சிச்சு ஜிஎஸ் பண்ணிருக்கான். அப்போ லைன்ஸ் 750 வெளியோட நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஆண்டவர் ரொம்ப அற்புதத்துக்கு. நான் லைன்ஸ் ஆர்டர் பண்ண போகும்போது நான் இப்போ துங்காலனால எனக்கு 300 வெளி தான் கிடச்சிச்சு லைன்ஸு. ஆனால் அதே பவர் பாருங்க, எங்கள் அக்கா 7ஆம் மாதம் 27ஆம் தேதி என் பிறந்த அன்னைக்கு என் பிறந்தாள். முதல் 12 மணிக்கு எங்கள் அக்கா தான் விஷ் பண்ணல. ஆனால் எப்போதும் விடியக்காலம் 3 மணிக்கு என்னை பௌத்தெல்லாம் விட்டு அடிப்பாங்க. ஏன் பண்ணியே தூங்கிட்டு இருக்காது, எழுதுது ப்ரே பண்ணணும்ட்டு. அப்போ கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற சங்கதி 23 அந்த வசனத்தை நான் எப்போதும் அவங்களுக்கு படித்து கட்டிட்டு எப்போதும் ப்ரே பண்ணிட்டு ஒரு 4 மணிக்கு 2 பேர் திருப்பி படிப்போம். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு விடியக்காலம் 3 மணிக்கு என்னை எழுப்பினாங்க. ஆனால் நான் எழுதிச்சிட்டேன், என்னை அடிக்கலாம் ஒன்றும் செய்யலை. நான் எழுதிச்சிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த வேர்ட்ஸை நான் ஒவ்வொரு வேர்ட்ஸை 4 தடவை சொன்னதான் அவங்க ஒரு தடவை ரைட்டாக சொல்லுவாங்க. அன்னைக்கு அவங்க ஒன்று கூட திக்கல. அந்த 6 அதிகாரம் 3 சொல்லக்குள்ள அவங்களும் சொன்னாங்க. சரின்னு ப்ரே பண்ணி படிக்கிறோம். திருப்பியா ஏய் சோம்பேறி பிடிச்ச மணியே எழுத்துங்கிற ஏன் எனக்கு வசனம் சொல்லிடாங்க. 10 தடவை என்னை எழுப்பினாங்க. எனக்கே அசந்துருச்சு, என்னடா அக்கா இன்னைக்கு இந்த மாதிரி செய்கிறாங்கன்ட்டு. பாருங்க, 7ஆம் மாதம் கரெக்டாக 27ஆம் தேதி 6 மணிக்கு அவங்க இருக்கும். அவங்க 3 மணி போல் 3 மணியில் 2 மணி போல் நான் பைபிள் படிச்சுட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சொல்கிறாங்க, கனி நீ என்னோட எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன். நான் படுக்கையில் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருப்பேன்னு சொன்னவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எல்லாரையும் தான் நின்றேன், வேலையும் எல்லாம் ஒன்று வரல. அப்போ பாருங்க, வரவங்களாம் என்னை பேசுவாங்க. பிள்ளைங்க என்னை பார்க்க கிடையாது. இந்த 10 வருஷமும் எங்கள் அக்கா தான் பார்த்தாங்க. அடுத்த வருஷம் ஈபிஎஃப் 55 வயசு வரையும் அவள் வந்துட்டு இப்போ சொல்கிறானுங்க என் கூட இருங்கன்ட்டு. அதான் நான் கேட்டேன், செத்தனா குழந்தை நான் சொல்லுவாங்க. எங்கள் அக்கா இருக்கிற வரைக்கும் என்னை பார்த்தாங்க. இப்போ நான் அதைத்தான் நீங்கள் இருந்தோம் அதைத்தான். அப்போ நான் பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு போனேன். பஸ்ஸை நான் வேலை கேட்க போகிறேன். பஸ்ஸு அலைஞ்சா நான் திரும்ப என்னை கூட்டிகிட்டு போச்சு. அலைஞ்சு கால் வலிக்குது. பஸ்ஸு
நீங்கள் ப்ரே பண்ணுங்க ஃபஸ்ட்டுன்ட்டு கால் பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபோனெல்லாம் ஒட்டிருக்கும் பாருங்க கிளீனர் வேலைக்கு. சரி நான் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எஸ்டர்ட்ட கொடுத்தேன். சரி நீ இதை ஃபோன் பண்ணி பாருமான்ட்டு. ஐயோ நேற்று தான் சிஸ்டர் ஒரு ஆள் எடுத்துட்டாங்க. அப்படி சொல்லும்போது போச்சா ஆள் இருந்துச்சு எனக்கு வேலை கொடுப்பாரு. சரி சரி எஸ்டர் அதான் என்கிட்ட சொல்லிச்சு. அவங்க திருப்பியா அவங்க சொன்னாங்க சரி பரவாயில்ல திங்கக்கிழமை வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ கூட்டிட்டு போயிட்டு திங்கக்கிழமை இன்டர்வியூ கூட்டிட்டு போயிட்டு சுபக்கிழமை என்னை வேலைக்கு மாசம் பண்ணிருக்காங்க. அங்கேயே சொல்லிட்டாங்க எனக்கு மேலில் ஆஃபீஸு. அப்போ அங்கே வந்து ஒரு பணம் பாக்ஸ் இருக்கும். அந்த இடத்துல பாஸோட ரூம் அந்த ரூமை தான் நான் க்ளீன் பண்ண போயிருக்கேன். ஆனால் என் கை சுத்தம். ஏன் நான் கஷ்டப்பட்டாலும் ஒரு 10 காசு யார் விட்டு நான் திருட்ட மாட்டேன், இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவேன். அப்போ அன்றைக்கி நான் பாஸோட ரூமுக்கு போனவன் சாட்டர்டே பாஸோட ரூமை நான் சுத்தப்படுத்திட்டேன். பாஸ் சொன்னாங்க இல்லை இவங்க வந்து என் ரூமை கூப்பிட்டு. அப்போ பாஸோட ரூமை கூட்டும்போது அந்த நாள் கிடைக்கல கஷ்டத்துக்கு தாழ் ஒன்று ரொம்ப கசக்கி இருந்துச்சு. அது இல்லை நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோமே இப்படி இருக்கேன்ட்டு அதை கூட்டி எடுத்துட்டு நான் அப்பாயின்மெண்ட் பார்த்தேன். ஏதாவது முக்கியமான சொல்ல வந்தாங்க பாஸ் மெசேஜ் வச்சிருக்கேன் $100 ஒரு நோட்டு. அப்போ அதை எடுத்துட்டு எனக்கு கையில் ஆசை இருந்துச்சு. எடுத்துட்டு என்ன பண்ணேன் $100 அப்போ கேரன் ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்போ அந்த கேரண்டை போய் கொடுத்தேன். கேரன் இது பாஸோட ரூமில் இருந்துச்சு எனக்கு தெரியல யார் விட்டுட்டு பாஸ் வந்து மீட்டிங் ரூம் இப்போ நாங்கள் வாங்கிட்டு அந்த மீட்டிங் ரூமில் பார்க்கணும் சிஸ்டர். சிசிடிவியில் அந்த நம்ம வேலை செய்கிற அந்த நாள்லேருந்து அவங்க பார்க்குறாங்க என்னென்ன செய்கிறோன்ட்டு. அப்போ செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க கேட்டாங்க என்கிட்ட முதல் வார்த்தை நீ ஏன் இந்த ஒரு வாரம் தண்ணி கலக்கி குடிக்கல, ஏன் பசியாக இல்லைன்ட்டு. நான் ஒன்றுமே சொல்லலை. அப்போ அவங்க வந்து இப்போ போய் நீ போயிட்டு ஆர்லிஸ் கலக்கி குடிச்சு ரொட்டி சாப்பிடுன்ட்டு சொல்லிவிட்டு என்னை அனுப்பி விட்டுட்டாங்க. அது இது டைம்ஸ்லாம் சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்பி விட்டோன்னே பாக்ஸு கம்பெனிக்கு பெரிய பாக்ஸு அவங்க போய் நாசியார் மட்டும் கொடுத்து நீ சாப்பிடுனாங்க. 2 பேர் வேலை செய்யணும், ஒரு நாசியாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு பசிக்குது சிஸ்டர். சரிட்டு அவங்களுக்கு அந்த நாசியாங்க கொடுத்துட்டு நான் வந்தேன். ஆண்டவர் இது வரைக்கும் நான் அற்புதமாக வழி நடத்துகிறாரு. இந்த வேலையில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வேலையை ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தான்னு சொல்லி அந்த விசுவாசத்தில் நான் அண்ணனுக்கு ஜெயிச்சுட்டு போகிறேன். ஆண்டவர் இது வரைக்கும் என்னை வழி நடத்துகிறாரு. அதுக்காட்டி ஆண்டவர் போனான்னு சொல்லிட்டேன். நன்றி நன்றி. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயம் அநேக அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவங்க சகோதரோட அன்பு குறித்து பேசினார்கள். இதுதான் அன்பு. நம் ஆண்டவர் அந்த அன்பு தான் நம்ம மேலே எதிர்பார்க்குறார். நம்ம மேலே ஆண்டவர் அன்பு செலுத்தினால தான் தன்னோட குமாரனே இந்த பூமிக்கு அனுப்பி நீங்கள்லாம் நரகத்துக்கு போகக்கூடாது, நீங்கள்லாம் பரலோகத்துக்கு வர வேண்டும். நீங்கள் செய்கிற பாவத்தினால நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. அதனால் உங்கள் பாவங்களை எல்லாம் ஆண்டவர் தன் மேலே சுமந்து சிலுவிலே ரத்தத்தை சிந்து உங்களுக்காக மரித்த தேவன் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா உங்கள் மேலே அன்பு வைத்திருந்தா. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு 3வது ஞாயிறு, கிறிஸ்துவின் வருகை 3வது ஞாயிறு, 3rd Sunday in Advent. ஓகே, இன்றைக்கு நம்ம கொளுத்தின அந்த கேண்டல் 3வது கேண்டல் வந்து அன்பு சின்னம். இட் இஸ் அ கேண்டல் ஆஃப் லவ். ஆண்டவர் தன்னையே பலியாக்கி உங்கள் மேலே அன்பு செலுத்ததுனால, அந்த ஒளி உங்கள் மேலே அன்பு வந்ததுனால ஆண்டவர் அதே அன்பு பிறர் மேலும் நீங்கள் காட்ட வேண்டுறதுக்காக தான் இந்த 3வது கேண்டலை இன்றைக்கு நாம் கொளுத்திருக்கிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, பிரசங்கம் அதில். ஓகே, இப்போ நம்ம பிரசங்கத்துக்குள்ளே போவோமாக. இன்றைக்காக எடுக்கப்பட்ட பிரசங்கம் பகுதி மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 11லேருந்து 19 வரை. இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது பிதாவானவர் யோவான் ஸ்நானனை முன்னோடியாக நியமித்து இந்த பூமிக்கு அனுப்பினார். God has sent, Tuhan telah mengantar John Pembaptis sebagai pendahulu ke bumi ini. Dia telah datang ke bumi untuk menyediakan kehadiran Yesus Kristus ke bumi ini. ஆண்டவர் இந்த பூமிக்கு வர்றதுக்காக யோவான் ஸ்நானன் இந்த பூமிக்கு அனுப்பினார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தினார். வாசிமா.
ஸ்திரீகளிடத்திலே ம். பிறந்தவர்களில் ம். யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை. பெரியவன். அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யோவான் ஸ்நானன் ஒரு சாதாரணமானவன் அல்ல. John the Baptist, Johan Pembaptis itu bukan seorang manusia biasa. Apa yang di sini Yesus berkata adalah Yohanes yang melalui mak dia itu bukan seorang yang biasa. Dia adalah seorang yang besar. பெரியவன். யோவான் ஸ்தானம் போல ஒரு பெரியவன் யாரும் இந்த பூமியில பிறந்ததில்லைன்ட்டு ஆண்டவர் இயேசு அங்கே உத்தரவாதம் கொடுக்கிறார். பெற்ற எடுத்த பிள்ளைகளே யோவான் ஸ்தானன் பெரியவன் என்று. தொடர்ந்து ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவர் பரலோகத்துக்கு இது வரைக்கும் இதுக்கு முன்னுக்கு அந்த பரலோகத்துக்கு போனவர்கள், அதாவது ப்ராஃபட்ஸுங்க, nabi-nabi yang telah sebelum Yohanes yang telah pergi ke pemerintahan Tuhan itu, berbandingkan mereka Yohan Pembaptis adalah orang terbesar, பெரியவனாக இருக்கிறார் என்று இங்கே உத்தரவாதம் ஆண்டவர் சொல்கிறார். பரலோகத்துக்கு போனவங்களோட இவர் ஒப்பிட்டு. தொடர்ந்து யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவனம். Parloga Yohanes sejak Yohan Pembaptis dikabarkan berita baik sehingga saat ini pemerintahan Tuhan telah diserang oleh keganasan dan mereka berusaha untuk menguasaikan pemerintahan Tuhan itu dengan kekerasan. அப்போ பரலோகத்து ராஜ்யத்தை யோவான் ஸ்நானன் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது அதுவரை இந்த பரலோகத்து ராஜ்யத்தை எப்படியாவது இந்த பிசாசானவன் அடைய வேண்டும்ன்றதுக்காக அவன் எவ்வளோ முயற்சி போராடி பண்ணிட்டு இருக்கிறான். அதில் ஜெயிச்சானா இல்லையான்னு பார்ப்போம். தொடர்ந்து பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசி யாவர்களும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. ஓகே, யோவான் பூமிக்கு வர்ற வரைக்கும் அதுக்கு முன்னுக்கு தீர்க்கதரிசனமாக சொன்ன எல்லா தீர்க்கதரிசிகளும் ஆண்டவராக நியமிக்கப்பட்டது. Tuhan telah melantik nabi-nabi sebelum kedatangan Yohanes ke bumi ini untuk mentauratkan semua kata-kata apa yang Tuhan telah beri kepada nabi-nabi itu sehingga Yohanes datang ke bumi ini. தொடர்ந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனே எலியா இவர்தான். அப்ப எலியா எலைஜா குறித்து ஒரு கேள்வி கேட்கணும் உங்களுக்கு. அவர் எப்படி மரணம் அடைந்தார் எலியா? யாருக்காவது தெரியுமா? அவரோட சாவு எப்படி? எடுக்க கொள்ளப்பட்டார் எலியா. எலியா மறிக்கல. He did not die. Elijah itu tidak meninggal. Dia tak mati dalam bumi ini. Dia telah diambil oleh Tuhan hidup-hidup. Tiba-tiba hilang Elia. Okey ya. Jadi telah disebut, telah ditauratkan, telah dikatakan yang Elia ini akan datang kembali ke bumi ini. இந்த எலியான்றவர் எடுக்கப்பட்டார் உயிரோடு பரலோகத்துக்கு. அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இங்கு அது சாட்சியாக சொல்கிறார். அந்த வருகின்ற எலியா தான் இந்த யோவான் ஸ்நானன் என்று இயேசு சொல்கிறார். இது நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ளனாக்கா கொஞ்சம் வாசிமா. மத்தேயு 17, மாத்தியூ 17 10-13 நீங்கள் வாசிங்கள. இது குறித்து இயேசுவே சாட்சி சொல்கிறாருங்க. இந்த எலியானவர் யோவான் ஸ்நானன்ட்டு இயேசு சொல்கிறாரு பாருங்க. அதோட விளக்கத்தை மத்தேயு 17, 17, 10, 13 வாசிமா. அப்பொழுது
நோக்கி அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று எலியா முந்து வர வேண்டும் வேதபாரகர் சொல்லுகிறார்களே. வேதபாரகர்கள் ஏற்க சொல்லி இருக்கிறார்களே எலியா வர வேண்டும். தொடர்ந்து அது எப்படி என்று கேட்டார்கள். அது எப்படி என்று கேட்கிறார்கள். அப்போ எலியா எங்க ஒன்றும் வரலையா அப்படின்ட்டு. அப்புறம் இங்க என்ன சொல்றாரு இயேசு? இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக இயேசு சொன்னார், எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துறது மெய்தான். செய்துட்டான். எலியா வந்து செஞ்சிட்டாருன்ட்டு இயேசு சொல்றாரு. அப்புறம் ஆனாலும் எலியா வந்து ஆயிற்று என்று எலியா வந்துட்டாரு உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு நான் சொல்றேன். அவன் அறியாமல் தங்கள் இஷ்டப்படியே அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு யோவான் ஸ்நானம் குறித்து தான் தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். அப்பதான் சீஷர்களே அறிந்து கொண்டார்கள் இந்த யோவான் ஸ்நானம் யாருன்ட்டு. எழுதப்பட்டே அந்த எலியா வருவார் இந்த பூமிக்கு. அந்த எலியா தான் யோவான் ஸ்நானன்ட்டு இங்கே இயேசு கிறிஸ்துவே இங்கே சாட்சியாக சொல்கிறார். அப்போ யோவான் ஸ்நானம் தான் இந்த எலியா. அப்போ யோவான் ஸ்நானனும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டிருக்குது. தொடர்ந்து போயிருமா திரும்ப பழைய இது 13 15 ஓகே 15 வாசிக்கலாம். கேட்கிறவனுக்கு காதுள்ளவன் ஜிக்க கம்மு பர்த்தலிங்க dengarlah கேட்க கடவான். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இது யாருக்கு ஒப்பிடு? is comparing beliau berbanding ke zaman sekarang. Santai வேலைகளில் mereka yang suka duduk di pasar. Jadi sekarang Yesus bandingkan mereka suka duduk di pasar. தங்கள் தோழர்கள் பார்த்து உங்களுக்காக குளிர ஊதினோம். நீங்க கூத்தாடல. புலம்பினோம் என்று ஒப்பா இருக்குது. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, யோவான் ஸ்நானன் இந்த பூமிக்கு ஆண்டவர் வருகையை செய்தி கொண்டாங்க. Yohanes Pembaptis telah dihantar ke bumi ini sebagai pendahulu untuk mengatakan Yesus Kristus akan datang ke bumi ini untuk menyelamatkan kamu semua daripada dosa. Tetapi apa kamu buat? Seperti remaja-remaja ini yang suka berkumpul di pasar, bersuka-suka berkumpul, bermain, bernyanyi lagu, tapi tidak ikut Taurat, firman yang Tuhan telah beri. ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் வருகை குறித்து யோவான் ஸ்நானன் முன்னோடியாக வந்து அறிவித்தான். ஆனால் நீங்களோ இந்த வாலிபர்கள் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சந்தையில் பசார் மாலாமில் கூடி சந்தோஷமாக கும்மாளம் அடித்து தண்ணி போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஆண்டோட வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கலையே. அதான் ஆண்டவர் சொல்கிறார், காது உள்ளவன் கேட்க கடவான். ஆனால் இவங்க கேட்காம தன் வாழ்க்கையை பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்துமா எப்படி யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். அவனை பிசாசு பிடித்து பாருங்க. யோவான் ஸ்நானன் இயேசுவின் வருகின் குறித்து அந்த செய்தி கொண்ட அந்த யோவான் ஸ்நானனையே பார்த்து இவர்கள் விடைக்கிறார்கள். யோவான் ஸ்நானன் வாழ்ந்ததே வனாந்தரத்தில். he lived in the wilderness. ஓகே, அப்போ யோவான் ஸ்நானனை பார்த்த யோவான் ஸ்நானன் வந்து சாதாரணமாக நம்ம சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோமே அந்த மாதிரி வாழ்க்கை வாழலை யோவான் ஸ்நானன். அவன் அந்த திராட்சை சாரை கூட ஈவன் த வைன் அவன் வாயில் நாக்கில் தொட்டதில்லை. அவ்வளோ பரிசுத்தமாக யோவான் ஸ்நானன் வாழ்ந்திருக்கிறான். அவன் போட்ட உடுப்பு என்ன உடுப்பாக போட்டிருந்தான்? அவன் தோல், மிருக தோல் அவனோட உடுப்பு.
kulit. Jadi Yohanes Sanan itu adalah hidup sebagai orang suci. Tak pernah dia makan seperti kita. Tak pernah dia minum itu wine, jus grape. Tetapi dia hidup sebagai orang suci. Maka mereka kata, dia ini orang yang ada syaitan. அவன் பிசாசு பிடிச்சிருவன்ட்டு யோவான் ஸ்நானன் குறித்து இவர்கள் பேசுகிறார்கள். தொடர்ந்து மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். பாருங்க, இப்ப யோவான் ஸ்நானன் குறித்து அவங்க வடிச்சார்கள், சொன்னார்கள் பிசாசு பிடிச்சவன்ட்டு. பரிசுத்தமாக வாழ்ந்த யோவான் ஸ்நானனுக்கே இந்த ஒரு கதியாக இருக்குது. அப்போ இப்போ இயேசு கிறிஸ்துக்கும் அதே சொல்கிறார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆனால் எல்லாரோட அவருக்கு கலந்து உருவாடினார். Yesus Kristus telah bergaul dengan semua orang. Dia datang untuk menyelamatkan pendosa. நல்லவனை பார்க்க ஆண்டவர் வரல, அவன் நல்லவனாக இருக்கிறவங்க. ஆனால் பாவிகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நல்லா பழகினார். அவர்களோட தான் சேர்ந்து சாப்பிட்டாரு. பாருங்க, அந்த பாவி என்று சொல்கிறாருங்களா, அவங்க வீட்டில் தான் போய் ஆண்டவர் சாப்பிட்டாரு. அப்போ இயேசு பார்த்து இவங்களுக்கு குறை சொல்கிறாரு, இவர் பாவிகள் மத்தியிலே நண்பராக இருக்கிறார்கள், சாப்பிட்றார்கள். அப்போ இவர் பரிசுத்தம் இல்லாதவர்ன்ட்டு இயேசு குறித்து ஒரு சாப் குத்துறார்கள். இயேசுவே பார்த்து அப்படி சொல்கிறார்கள். யோவான் ஸ்நானனே அதை சொல்கிறாங்க. இப்போ இயேசுவும் கேவலப்படுத்துகிறார்கள். mereka merendahkan Yesus Kristus kerana beliau berkawan dengan orang-orang dosa, orang-orang yang memungut cukai itu. Jadi mereka kata dia pun adalah seorang dosa, tak suci. Tetapi apa Tuhan buat di sini? முடிஞ்சாமா இருக்கா? முடிச்சிரு. ஆனாலும் ஞானமானது அது பிள்ளைகளாய் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். Jadi apa berlaku di sini adalah terbukti. Walaupun mereka kata sedemikian, இவர்கள் இப்படி சொன்னாலும் சரி, ஆனால் பிதாவானவர் யோவான் ஸ்நானனும் சரி இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் கேவலப்படுத்தலை. அவர்களை உயர்த்தினார் தேவன். ஏன்னா இவர்கள் தேவனாக அனுப்பப்பட்டவர்கள். mereka telah dihantar oleh Tuhan sendiri. Maka Tuhan tidak merendahkan kedudukan Yohanes Pembaptis ataupun Yesus Kristus. Beliau menaikkan taraf mereka ke atas kerana mereka adalah dihantarkan oleh Tuhan Yesus Kristus. Jadi hari ini apa yang kita dapat tahu dari sini, இதிலிருந்து என்ன நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குனாக்கா, ஆண்டவர் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் போல நீங்களும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காதுங்க. ஆண்டவர் இன்றைக்கு இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆண்டவரோட வேதத்தின் மூலியமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் நீங்கள் தியானிக்க வேண்டும், நீங்கள் ருசிக்க வேண்டும், படித்து தியானம் பண்ணுங்க, அதிகமான நேரம் நீங்கள் செலுத்துங்க. ஆண்டவரோட வசனம் உங்களுக்குள்ளே இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் பிரகாரம் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். தப்பாக இந்த வேத வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாதுங்க, விளக்கத்தை தப்பாக. ஏன்னா ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அவர் 2ஆம் வருகைக்குள்ளே, இப்போ ஆண்டவர் முதல் வருகைக்கு யோவான் ஸ்நானன் முன்னோடியாக இந்த பூமிக்கு அனுப்பினார். இன்றைக்கு நாம் 2ஆம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவோட 2ஆம் வருகை காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த 2ஆம் வருகைக்கு முன்னோடியாக முதல் வருகைக்கு யோவான் ஸ்நானன் ஆண்டவர் நியமித்தார். the first coming, kedatangan Yesus Kristus pertama, Tuhan telah lantik Yohanes Pembaptis sebagai pendahulu. Sekarang untuk kedatangan Yesus Kristus kedua ke bumi ini, Tuhan telah memilih kamu sebagai pengikut Tuhan menjadi pendahulu untuk kedatangan Yesus Kristus kedua itu. ஆண்டவரோட 2ஆம் வருகைக்கு உங்களை தான் ஆண்டவர் இப்போ முன்னோடியாக வைத்திருக்கிறார். முதல் வருகைக்கு யோவான் ஸ்நானன் வந்தார். இப்போ 2ஆம் வருகைக்கு நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. உங்கள் கையில் ஆண்டவரோட வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவரோட விசுவாசிகளாக நீங்கள்
உங்களுடைய தன்னோட சீசராக ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நீங்க தான் ஆண்டவரோட இரண்டாம் வருகைக்கு முன்னோடி. You are the forerunner for the coming of Christ. இரண்டாம் வருகை, His second coming, you are the forerunner. What have you done? நீங்க என்ன செய்திருக்கிற? ஆக இந்த இரண்டாம் வருகைக்கு ஆண்டவர் உண்மையானவர், ஆண்டவர் மெய்யானவர். Untuk menjemput kedatangan kedua Yesus Kristus, kamu mesti faham Yesus Kristus. Kamu mesti tahu firman-firman Tuhan. Jadi kamu bersiap sedia dengan firman Tuhan. Kepercayaan kamu kepada Tuhan, yang Tuhan Yesus Kristus adalah benar, adalah suci. Jadi apa yang disebutkan oleh Petrus, பேதுரு இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னாக்கா, இந்த இரண்டாம் வருகைக்கு நீங்கள் அநேக சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகுங்கள். ஆண்டவர் முன்னே எச்சரித்தார். Kristus telah memberi amaran kepada kamu sebelum kedatangan kedua saya. Banyak perkara keganasan akan berlaku di bumi ini. அநேக பிரச்சனைகள் இந்த பூமியில் உண்டாகும். முக்கியமாக கள்ள போதகர் குறித்து, guru-guru Taurat, nabi-nabi palsu akan muncul di bumi ini sebelum kedatangan kedua saya. Jadi di sini Petrus mengingatkan kamu semua supaya berwaspada, berjaga-jaga, berhati-hati di atas firman itu. ஆண்டோட வார்த்தைக்குள்ள நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். 2 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 19 21 வாசிக்க கேட்போம். Mari kita dengar apa Petrus kata di 2 Petrus bab 1 ayat 19 hingga 21. 2 Petrus 1 bab 1 ayat 19 hingga 21. வாசிமா. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். Dengan demikian kata-kata nubuat yang ada pada kami menjadi lebih jelas. Terimalah kata-kata nubuat ini seperti lampu yang bersinar di tempat gelap tu, sehingga fajarnya sebuah vidir verikum menyingsing dan bintang pagi terbit dalam hatimu. ஆக ஆண்டவர் இங்க சொல்றார், ஆண்டவர் வருகின் வரைக்கும் நீங்க விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரோட வார்த்தைக்குள்ள நீங்க பிடித்து விசுவாசமாக ஆண்டவர் 2ஆம் வருகை வரைக்கும் நீங்க பரிசுத்தவான்களாக ஆண்டவரோட பிள்ளையாக நீங்க வாழ வேண்டும். Jadi apa yang dikatakan, apa telah dikatakan oleh nabi-nabi itu, nabat-nabat yang telah diberi oleh nabi-nabi itu, anda kena pegang sehingga kedatangan Yesus Kristus. Anda kena ikut sehingga kedatangan Yesus. Itu contoh dia kata, seperti cahaya di dalam gelap. இருள நீங்க ஒளியாக காணப்பட வேண்டும். ஆண்டவரோட வார்த்தையில நீங்க நிலைநிற்கும் போது உங்களையே இருளுக்குள்ளே ஆண்டவர் தள்ள மாட்டார். நீங்க இருள்ன்றது இந்த பொல்லாத பாவமான உலகத்துக்குள்ளே நீங்க இருக்க மாட்டீங்க. ஆண்டவரோட ஒளி, அந்த ஒளி ஆண்டவரோட வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைநிற்கும் போது இந்த பூமிக்கு நீங்க வெளிச்சமாக இருப்பீங்க. அப்ப இந்த வெளிச்சமானது விடிகிற வரைக்கும் நீங்க இந்த இருள், ராத்திரி முழுதும் நீங்க வெளிச்சமாக, விடிகிற வரைக்கும் நீங்க வெளிச்சமாக. அப்ப விடிகிற வரைக்கும்னாக்கா ஆண்டவர் வருகை வரைக்கும் நீங்க அந்த ஒளியாக காணப்பட வேண்டும். அந்த ஆண்டவரோட வார்த்தையில நீங்க ஆண்டவர் வர்ற வரைக்கும் நிலத்து நிற்க வேண்டும் என்று இன்றைக்கு பேதுரு உங்களுக்கு எச்சரிக்கிறார். தொடர்ந்து 20வது வசனம் வாசிமா. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று
சுய தோற்றத்தோட பொருள் அல்ல. தொடர்ந்து நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. Oke, jadi di sini apa dikatakan? Hal terutama yang harus kamu ketahui. Yang pertama, yang penting kamu kena tahu adalah tidak satu nubuat pun dalam kitab suci yang berasal daripada pentafsiran sendiri. அப்போ வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனமாக சொன்னப்பட்ட வார்த்தைகள். இந்த தீர்க்க தரிசனமாக சொன்னப்பட்ட வார்த்தைகள் சுயமாக சொந்தமாக சொன்ன வார்த்தைகள் இல்லை. இது ஆண்டவராக சொல்லப்பட்ட வார்த்தைகள், ஆண்டவராக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு இந்த வார்த்தை கொடுத்து தீர்க்கதரிசிகள் இந்த பூமிக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனம், ஆண்டவரிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள். Jadi apa firman yang telah dituliskan dalam Alkitab ini bukannya daripada diri saya sendiri atau daripada nabi-nabi sendiri, tetapi ayat-ayat firman-firman itu telah diberikan oleh Tuhan sendiri melalui Roh Kudus. பரிசுத்த ஆவியான மூலமாக இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிற இந்த வேத வசனங்கள், இந்த வேத வார்த்தைகள், இது ஆண்டவரோட வார்த்தை. எந்த ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இது தீர்க்க தரிசனமான உரைக்கப்பட்ட வார்த்தை, பரிசுத்த ஆவியான சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்று வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. Jadi semua kata-kata firman-firman yang telah dituliskan dalam Alkitab ini bukannya daripada Nabi sendiri, tetapi daripada Tuhan. Bapa telah berikan ayat itu melalui Roh Kudus. Jadi percayalah, bacalah Alkitab ini. வேத வசனங்கள் வாசிங்க, தியானிங்க இந்த வசனத்தை, belajar apa yang ayat-ayat firman-firman ini kata pada diri awak sendiri supaya kamu insaf, bertaubat daripada dosa, பாவத்திலிருந்து நீங்க மனம் மாறி விடுதலை ஆக வேண்டும்ன்றதான் இந்த வேத வசனங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனோட சித்தத்தின்படியாக உண்டாகவில்லை. Jadi ayat-ayat firman-firman nubuat yang telah diberikan sebagai saya katakan tadi bukannya datang daripada manusia biasa. Ia datang daripada Tuhan Bapa sendiri ya. தொடர்ந்து தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். Jadi apa Nabi berkata, berfirman adalah ayat itu datang daripada Bapa sendiri. Melalui Roh Kudus mereka menceritakan ayat-ayat itu. ஆவியான மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்ட மூலமாக இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த தீர்க்கதரிசிகள் சொன்னப்பட்டது, உரைக்கப்பட்டது. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை நீங்கள் தீர்க்க தரிசனமாக நீங்கள் உரைக்க வேண்டும். ஆண்டவர் அறியாதவங்கள்ட்ட நீங்கள் இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை வேதத்தின் பிரகாரம் நீங்கள் பேசுங்க, தப்பாக நீங்கள் பேச வேணாம். ஏன்னா சிலர்கள் அதுதான் பேதுரு இன்றைக்கு எச்சரிக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலைகளும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சிலர் போதகமார்கள் வேதத்தின் புறம்பாக அவர்களோட வேதத்தின் விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறார். வேதம் என்ன சொல்லுது, அவன் பேசுகிறான்னு சொல்கிறான்னு வேதத்தில் எழுதியிருக்கிறதா, அது நீங்கள் ஆராய வேண்டும். அது உங்களுக்கு தெரிய வேண்டும்னாக்கா நீங்கள் வேதம் அன்றாட வாசிக்க வேண்டும். Untuk mengetahui mengatakan sebab sekarang ada nabi palsu dan guru-guru palsu wujud dalam dunia ini. Jadi jangan kamu percaya semua kata-kata nabi-nabi atau guru-guru palsu ini. Jadi untuk mengetahui adakah mereka katakan itu adalah benar, jadi kamu kena faham mula-mula adalah Alkitab ini, ayat ini. Kamu belajar, baca
hari-hari untuk memahamkan apa kata-kata itu. Jadi kamu boleh bandingkan apa yang dia kata itu adalah ayat daripada Alkitab atau tidak. அப்போ இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் அவங்க உங்களுக்கு போதிக்கும்போது, உங்களுக்கு வேதம் அறிவு ஞானம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஏமாந்துடாதுங்க. ஆண்டவர் வருகை சமயமாக இருக்குது. ஆண்டவர் அதனால தான் முன்கூட்டியே அவர் எச்சரித்தார் உங்களுக்கு. என்னோட வருகையின் முன்னுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நடக்கும். கள்ள தீர்க்கதரிசிகள் நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் நிறையாக யூடியூப் மூலியமாக, ஃபேஸ்புக் மூலியமாக பிரசங்கம் நீங்கள் கேட்கலாம். சிலர் ஊழியக்காரர்கள் நல்லா பேசுவார்கள். சிலர்கள் அவங்களோட குறிக்கோள் மக்கள்களை ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கிற குறிக்கோளாக இருக்கும். சிலர் பாருங்க, சில இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கெல்லாம் பெரிய பெரிய சபைகள் எல்லாம் கட்டுறார்கள். அந்த பாஸ்டர்கள் BMW மெர்சிடிஸில் வருவார்கள். பார்த்துருக்குறீங்களா? கேள்விப்பட்டிருக்குறீங்களா இல்லையா? எப்படி மக்கள் கொடுத்த காசு இவர்களை தப்பாக ஊழியத்துக்கண்டு கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த காசு இவர்களை தப்பாக பயன்படுத்துகிறார்கள். சுயநலைவாக சொந்தத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். ஊழியம் பாதிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் காணிக்கை கொடுக்குறனாக்கா ஆண்டவர் சர்ச்சுக்கு ஊழியத்துக்கிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அதை விட்டு இப்போ நான் திடீர்னு என் காடி மாற்றிக்கிட்டு ஒரு BMW ஒரு மெர்சிடிஸ் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? நானே ஓட்ட காடி ஓட்டிக்கிட்டு அம்மாவை இல்லையா கஞ்சியல் ஓட்டிக்கிட்டு வர்றேன். பாஸ்டர் பார்த்தீங்களா, நான் கொடுக்குற காணிக்கை இவங்க தப்பாக பயன்படுத்துகிறேன். அப்படி நடக்கக்கூடாது. அது சுயநலவாதிகள். சபைக்காக நீங்கள் கட்ட வேண்டும். சபையில் எவ்வளோ ஊழியங்கள் இருக்குது, அதுக்காக பயன்படுத்த வேண்டும்னு தான் ஆண்டவர்னு சொல்கிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நியமித்திருக்கிறார். ஆக இந்த ஆண்டவரோட வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும். Kamu harus baca dan belajar apa Alkitab itu berkata. Kamu harus berdoa setiap hari, minta bantuan daripada Roh Kudus. ஆவியானவரோட உதவி நீங்கள் நாட வேண்டும். ஏன்னா ஆவியானவரோட வேலை நான் சொன்னபடியே உங்களை கற்றுக் கொடுக்கறது, உங்களை வழி நடத்துறது, உங்களை கண்டிக்கிறது ஆவியானவரோட வேலை. அப்போ ஆவியானவரோட உதவியோட ஆண்டவரோட வார்த்தை நீங்கள் இனி அதிகமாக நீங்கள் தியானித்து உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். Kamu harus berjaga-jaga. Baca dah supaya kamu harus perhatikan ayat itu adalah benar atau tidak. Kamu kena tahu di antara baik dan jahat. நல்லது கெட்டது எதுன்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு முக்கியமாக ஆண்டவரோட 2ஆம் வருகைக்கு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரோட முதலாவது வருகை வந்துருச்சு. அதுதான் இந்த கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறோம். புரியுதுங்களா? இந்த கிறிஸ்மஸ் நம்ம 2ஆம் வருகையை கொண்டாடல, அவர் 1ஆவது வருகை ஞாபகமாக நம்ம கொண்டாடி கொடுக்கணும். ஆனால் கிறிஸ்துவலாக நீங்கள் இப்போ நீங்கள் 2ஆம் வருகைக்காக கவனமாக இருக்க வேண்டும். ஏமாந்து போயிடாதுங்க. நிறையா கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பிட்டார்கள். அதுக்கு நீங்கள் செவி கொடுத்து அவங்க பின்னால் நீங்கள் ஏமாந்து போயிடாதுங்க. jangan kamu ikut nabi-nabi palsu, guru-guru palsu itu. Kerana kalau kamu ikut nabi-nabi palsu ini, kamu akan binasa. உங்களுக்கு அழிவு தான் உண்டாகும். நீங்கள் பரலோகத்துக்குள்ள நுழைய மாட்டேங்க. நீங்கள் நரகத்துக்கு தான் போகின்ற வேதம் எச்சரிக்கிறது. அது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் போகிற சபை அது உண்மையிலே ஆண்டவரோட வார்த்தை குறித்து தியானம் பண்ணதால். சில சபையில் ஆசீர்வாதம் குறித்து நிறையா பிரசங்கம் பண்ணுவாங்க. நீ இப்படி செய், நீ அப்படி கொடு, இந்த மாதிரி இரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அது குறித்து தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆனால் நீ ஆண்டவரோட வார்த்தைக்குள்ளே இப்படி இருக்க வேண்டும். ஆண்டவரோட பரலோகத்துக்கு நீங்கள் போகிறதுனாக்கா இப்படி நீங்கள் செய்வேன்ட்டு ஒருபோதும் அவங்க உங்களை எச்சரிக்க மாட்டாங்க. நீ இப்படி பண்ணுறதுனால நீ நரகத்துக்கு போவன்ட்டு அவங்களுக்கு வார்னிங் கொடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருந்த பணம் வர்றதுக்காக அவங்களுக்கு நல்லா ஐஸ் வைப்பாங்க. ஏமாந்துடாதங்க. ஆண்டவரோட வருகை சமயமாக இருக்குது. இன்றைக்கு யோவான் சாணன் வந்தது போல் முன்னோடி போல் ஆண்டவர் உங்களை முன்னோடியாக வைத்திருக்கிறார். sebagai John Pembaptis telah dihantar ke bumi ini sebagai pendahulu kedatangan Yesus Kristus. Sekarang kamu telah dilantik oleh Tuhan sebagai pengikut Yesus Kristus. Kamu telah dilantik untuk menjadi pendahulu untuk kedatangan kedua Yesus Kristus.
ஆண்டவரோட 2ஆம் வருகைக்காக உங்களே முன்னோடியாக ஆண்டவர் இன்றைக்கு நியமிக்கிறார். உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் ஆண்டவருக்கு முன்னோடியாக இருக்கிறேன்னா, ஆண்டவர் வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னா, ஆண்டவரோட வருகைக்காக என்னோட சகோதரர்கள், என்னோட உற்றார் உறவினர்கள் இவர்களே அவங்களுக்கு ஆண்டவரோட சுவிசேஷத்தை நான் சொன்னேன்னா, அவங்களை பின்வாங்கி போனவர்கள் எல்லாத்தையும்காக நீ ஜெபித்தியா, அவங்களுக்காக நீ பேசினியா, அவங்களுக்காக நீ அன்பு செலுத்தினியா, இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை சுருக்கமாக எளிதாக இதுதான் சொல்கிறேன். ஆண்டவரோட வார்த்தை மேலே நீங்கள் நம்புங்க. ஆண்டவரோட வார்த்தை பரிசுத்தம், அது ஆண்டவராக பரிசுத்த ஆவியார் மூலியமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த வேத வசனத்தில் நீங்கள் எந்த ஒரு சந்தேகம் வரக்கூடாது. Jangan kamu ragu-ragu di atas firman ayat yang tulis dalam Alkitab ini, karena ini adalah senjata untuk kita masuk ke pemerintahan Tuhan. பரலோகத்துக்கு போக வழி ஆயுதம் இந்த வேத வசனங்கள், இந்த வேத வார்த்தைகள். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தையும் பலனாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த நாட்களிலே தொடர்ந்து ஆசீர்வதித்து அநேக அற்புதங்கள் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து நடப்பாராக. ஜெபம் செய்யுமாக. எங்கள் நல்ல ஆண்டவராக இயேசுவே, இந்த காலவேளையிலே உங்களோட ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தேவனே. முக்கியமாக இந்த நாளிலே உங்களோட வார்த்தையில் நாங்கள் விசுவாசிக்கிறதாக எங்களை நடத்தும், பின்வாங்கி போகாதபடி எங்களை பலப்படுத்தும் தேவனே. நல்ல மேய்ப்பராக ஆண்டவரே, உங்களோட 2ஆம் வருகைக்காக நாங்கள் முன்னோடியாக எங்களை நியமித்திருக்கிறேன், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிற தேவனே. அந்த கொடுத்த பொறுப்பில் கடமையில் நாங்கள் பின்வாங்கி போகாதபடி உம்மோட வார்த்தையில் உறுதியாக நிற்கிறவர்களாக, கள்ள தீர்க்கதரிசியோட வார்த்தைகளுக்குள்ளே நாங்கள் சோர்ந்து போகி விழுகாதபடி எங்களை நீ பலப்படுத்தும் ஆவியானவரே. எல்லாம் துதிக்கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.